கோவையில் தேசிய அளவிலான ரிமோட் கண்ட்ரோல் கார் பந்தயம் நடைபெற்று வருகிறது. உண்மையான கார்களுக்கு இணையாக ரிமோட் மூலம் இயக்கப்படும் இந்த குட்டி கார்கள் மைதானத்தில் புழுதியை கிளப்பியபடி போட்டிகளில் பங்கேற்றிருப்பது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் மிக பிரபலமாக இருந்து வரும் ரிமோட் கண்ட்ரோல் கார் பந்தயங்கள் சமீப காலமாக இந்தியாவிலும் பிரபலமடைந்துள்ளது. கோவை ஈச்சனாரியில் உள்ள பிரத்யேக மைதானத்தில் தேசிய அளவிலான ரிமோட் கண்ட்ரோல் கார் பந்தயமானது நேற்று தொடங்கியது. மிகச் சிறிய அளவிலான கார்களை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி போட்டி போடும் இந்த பந்தயத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 30 வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து பெங்களூர், பாம்பே, சென்னை, மும்பை, டெல்லி, கேரளா எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஜினில் ஒரு மாடல். எல்லாமே இது நாங்கள் என்னென்னா இது ஸ்கேல் வெர்ஷன் சொல்லுவோம். ஒரு ரியல் காரோட என்ன இதோ அதோட 8 times ஸ்மாலாக தான் இட்ஸ் கால் ஸ்கேல் வெர்ஷன். இப்போட்டிகள் மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பந்தயத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். விளையாட தேவையான கார்கள் 30,000 ரூபாயில் இருந்து கிடைக்கும் எனவும், புதிதாக விளையாடுபவர்களுக்கு தனியாகவும் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தனியாகவும் போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆல்மோஸ்ட் லைக் ரியல் ரேசிங்கில் அதில் வர அட்ரினலின் ரஷ், அதில் வர உங்களுக்கு அந்த பயம், அந்த ஃபியர், அந்த டெம்டேஷன் எல்லாமே அதிலே தான் இருக்கும். ஃப்ரண்ட் டு பேக் நம்ம ரியல் காரில் உட்காந்து ரேசிங் போகும்போதும் சரி, இங்கேயும் போகும்போதும் சரி, என்னதான் நாங்கள் காரில் இல்லைன்னா கூட அந்த பயம், அங்கே அந்த ஃபியர் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த பயம் வந்து இட் மேட் பி இன் த ஸ்ட்ராங்கர் பர்சன். ரிமோட் கண்ட்ரோல் கார் போட்டிகள் கார் பந்தய ரசிகர்களுக்கு உற்சாகமூட்டுவதாக இருப்பதுடன் நேரடியாக கார் பந்தயத்தில் ஈடுபடுவதை போன்ற உணர்வை தருவதால் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளது.